Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. பயிரெல்லாம் நாசமாகுது. பார்த்தீங்களா, துணை முதல்வர் வந்து ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காரு, கண்ட்ரோல் ரூம் போறாரு, நல்லா துடிதுடிப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிரெடிட் ஆயிடுச்சா காசு தான் உங்களுக்கு. சற்று முன் 27லேருந்து 28 தான் சற்று முன் ஒரு படத்தை சொல்லுவாங்களே, டக்குன்னு பாரு அப்படின்னு. டேய் இதான் உன் டக்கா? இவனுக்கு டக்கு கிடையாது, டொக்கு. இப்போ இந்த பயிர் நம்ம இதை விட்டுட்டோமே, இது நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம கம்ப்ளீட் நாடகமா இருக்கு சார். சார் என்ன சார் ஆய்வு என்ன சார் பண்ண சார்? எனக்கு அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். புசி ஆனந்தன் கோவை தவிர்த்து எல்லாருமே ஆசைப்படுவது அதிமுக கூட்டணி இருக்கணும், ஜெயிக்கணும். அதாவது அதெல்லாம் தாண்டி திமுக காலி பண்ணணும். கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் மாறிடுச்சு. திரு விஜய் அவர்கள் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நரேட்டிவ் யோசிச்சு அப்படி போனார்னு வச்சுக்கோங்க சார். 200 தொகுதி கன்ஃபார்ம் சார். இந்த சிபிஐ வழக்கு பத்தி நொட்டினாராம் இவர். யாரோ ஒருத்தர் வந்து, யார் சொன்னா எனக்கு தெரியல, சொல்றேன் நான் பொதுவா. எவனா சிபிஐ வழக்கு வேணாம், இங்க தேவையில்லை, இங்க அது பண்ணலாம், கரூர் சம்பவம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களா திராணி இருந்ததுன்னா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் ஊடகத்தின் ஆசிரியர் திரு சிபி நவீன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், சென்னையில் வந்து பருவமழை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னைன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே பல இடத்துல இருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பயிரெல்லாம் நாசமாகுது. பார்த்தீங்களா, துணை முதல்வர் வந்து ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காரு, கண்ட்ரோல் ரூம் போறாரு, நல்லா துடிப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு சார். போட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, துடிப்பா இருக்காருன்னு. கிரெடிட் ஆயிடுச்சா காசு தான் உங்களுக்கு? நேர்மையான சார், நான் பேசல, அப்படியேதான் பேசிடுவாங்க கமெண்ட்ல. அதனால சொல்றேன், ஃபர்ஸ்ட் பருவமழைன்றதை இவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். பருவமழை இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பருவமழைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை சார், எல்லாம் பருவத்தில் சுத்தின்னு இருக்காங்க, ஷார்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே சில்லு 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 குழு குழு குழுன்னு எல்லாம் எல்லாம் பேசிக்கிறாங்க. பருவ பசங்க நம்ம எல்லாம் ஜாலியா கேவலம் எடுத்து போனவனுங்க. இப்போ ஒரு ட்வீட் நீங்க பாத்தீங்களா, அது எவ்வளவு கேவலமா ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்? அதாவது 27ஆம் தேதி போய் ஒரு ஆய்வு போட்டிருக்காரு. சரி, போய் ஆய்வு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு ஜோக் காமிச்சு வந்துட்டார். ஓகே. 28ஆம் தேதி ட்வீட் போடுறாரு. சரி, தப்பு இல்லை. சற்று முன் 27லேருந்து 28 தான் சற்று முன் ஒரு படத்தை சொல்லுவாங்களே, டக்குன்னு பாரு அப்படின்னு. டேய் இதான் உன் டக்கா? இவனுக்கு டக்கு கிடையாது, டொக்கு. அப்ப வந்து ஏற்கனவே எடுத்த போட்டோவும் மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டோன்னு தப்பு கிடையாதுங்க, சற்று முன்னுங்க. அதான் இதுதான் சற்று. இப்ப அந்த நெல் மணிகள்லாம் முளைச்சதுக்கு காரணம் என்ன? இவன் டக்கு தான் காரணம். புரியுதா? இவனுங்க டக்கு இவ்வளவுதான். ஆனா டக்குன்னு பண்ண நீ போய் இப்ப டக்க பாரு எப்படி நடக்குதுன்னு பாரு. இன்னைக்கு பார்த்தத நாளைக்கு போட்டு சற்று முன்னாடி போறேன்னா எவ்வளவு பெரிய டக்கா இருப்ப நீ சொல்லுங்க. கருணா சார் காமெடியில சொல்லு, இதான் சார் உங்க டக்கு. அதுதான் சொன்னேன். இப்ப நானு டக்குன்னு பாருங்க, ஸ்லோவா வருமா, இதுதான் உன் டக்கா, சரி பண்ணு சார். அநியாயம் பண்றாங்க சார். ரொம்ப வருத்தத்துக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். அதாவது விவசாயி நம்ம இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நகைச்சுவையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்க விவசாயிகள் எல்லாருமே. நான் சொல்கிறேன், இந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாதுங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், இவங்க அந்த விவசாயியோட பாவம்லாம் உங்களை சும்மா விடவே விடாது, உங்களை சும்மா விடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு எனி பார்ட்டி சார், டிஎம்கே தாண்டி எனி பார்ட்டி, ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே, நான் எல்லார்கிட்டையுமே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு தீய சக்தி, ஒரு கெட்ட சக்தி, சரியா, ட்ராமா பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க, நாடக கம்பெனி, ஓகேவா? இவங்க என்ன சார் பண்ணுறாங்க? இவங்க எதை சுற்றி சொல்கிறாங்கன்னு தெரியுதா சார்? ஃபுல்லாக நாடக கம்பெனி சார். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ சட்டை மாறன் இருக்கார் தெரியுமா? ப்ளூ சட்டை மாறன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் பெஸ்ட் ரிவ்யூவர். அதுக்கப்புறம் அடுத்த பிரைஸ் ஆஸ்கர் நாயகன் எப்படி வந்து நம்ம அன்பில் மகேஷ் போயா முடியும், அடுத்த பெஸ்ட் ரிவ்யூவர் வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் தான். எந்த படம் வந்தாலும் போய் பார்த்துறாரு, பார்த்து ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ரிவ்யூ கொடுக்குறாரு சார். ஒரு முதலோட வேற யாரு பார்த்தா போய் பார்க்குறாரு, கூப்பிடுறாரு, முத்தம் கொடுக்குறாரு, கை கொடுக்குறாரு. என்ன சார் இது? ஒரு நல்ல படைப்பை பாராட்டுறதுல என்ன தப்பு? நல்ல படைப்பை பார்த்து நான் என்ன சொல்றேன் சார், நல்ல படைப்பை பார்க்க தப்பு கிடையாது. நேரம் இளவியில் உட்காந்து சிரிப்பீங்களா நீங்க? அப்படி முடியாது. அப்ப இப்படி என்ன நடக்குது சார்? லட்சக்கணக்கான பயிர் எல்லாம் இதுவா போயின்னு கடுப்பேற்றினது, அவன் ரத்த கலையை வச்சுட்டு இருக்கிறான், ஓகேவா? அதுக்கு உட்காந்து என்ன பதில் சொல்லி ஆக்டிவா இது பண்ணாம நீ பைசன் நைசன் மைசன்லாம் பார்த்துக்கிட்டு
ஏன்னா இதே விமர்சனம் தான் எப்போ வந்துச்சுன்னா தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ உட்காந்து படத்தை பார்த்து அது என்ன பண்ணாது? கூலி சார், கூலி. சார் என்ன சொல்ற, ஐயோ நடுவில் என்னன்னா இட்லி கடைக்கு ஒரே ப்ரொமோஷனு, ஒரு பக்கம் இவனுங்க மாசு அவரோட தொல்லை தாங்க முடியல சார். எதை சுற்றி உங்க சொல்றதுன்னு தெரியுதா சார்? கம்ப்ளீட்டாவே இந்த என்ன சார் இந்த ஒரு சூழல்ல, ஐயோ பருவமழை வரப்போகுது, 4000 கோடி நம்ம ப்ராஜெக்ட் போட்டோம், கொசு கொடுக்கும் திட்டம் முடிஞ்சுதா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்ததா இல்லையா, ஓகேவா, என்ன ஆச்சு, அது நம்ம இந்த மெயினா இந்த பயிர் நம்ம இதை விட்டுட்டோமே, இது நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம கம்ப்ளீட் நாடகமா இருக்கு சார். சார் என்ன சார் ஆய்வு என்ன சார் பண்ண சார்? எனக்கு அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், ஒரு உயிரை வந்து நீங்க எப்ப சார் காப்பாற்றணும்? செத்த அப்புறம் போய் பாப்பீங்களா, சாவத்து மாதிரி காப்பாத்தீங்களா சார்? அப்புறம் செத்த அப்புறம் போய் பொணத்தை போய் மாலை போடுறது புடுங்கிறதுக்கா சார்? நான் கேட்க கேட்டா தப்பா? நீ வந்து இப்ப என்ன, நீ ஆய்வு பண்ணி இப்ப என்ன ஆக போகுது சார்? பதில் சொல்லுங்க. இல்ல இதுக்கப்புறமாச்சும் தடுக்க என்ன ஆக போகுது? என்ன தடுக்க போறோம்? இல்ல நடந்தது நடந்து போச்சு, ஆய்வு பண்ணி இதுக்கப்புறம் ஏதாவது சேதம் நடந்துருமோ அதை வந்து தவிர்க்கலாம். வரேன், போன வருஷம் நடக்கலையா? எல்லா வருஷம் ஆய்வு போயிட்டு தான் இருக்கு. வருஷம் ட்ரிப்பு போற மாதிரி இந்த ஆய்வு. நான் தான் சொன்னேன், பருவ ட்ரிப்பு. உண்மையாவே சொல்றேன், பருவத்துக்கு 2 இடத்துல இருக்கு. பருவ பசங்கடா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? எல்லாம் பருவ பசங்க இப்ப சுத்தி நிற்கிறாங்க ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஏரியாக்குள்ள. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே சார் இருக்காங்க. ஐயோ பார்க்கட்டும், அதனாலதான் பேசிட்டு அதனாலதானே நீங்க போட்டு கேட்கறதுக்கா பேசிட்டு இருக்கிறேன். மக்கள் பார்க்கணும், தெரியணும், புரிஞ்சுக்கோங்க. மக்களே புரிஞ்சுக்கோங்க. நான் கேட்கிற கேள்வி 3 தப்புனா தப்புன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். போன வருஷம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெல் பாதிப்பு ஏற்பட்டுதா இல்லையா? போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு ரோடெல்லாம் வெள்ளமாச்சா இல்லையா? ஓட்ட உள்ள விட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. 4000 கோடி ப்ராஜெக்ட் சொன்னீங்களா இல்லையா? கொசு கொடுக்கும் திட்டம் சொன்னீங்களா இல்லையா? அதே தானே இப்போ வந்திருக்குது. அப்புறம் என்ன கடைசி அது வந்து ஆய்வு பண்றான் என்ன இதுக்கு முன்னாடி பண்ண இதை வராம இருக்கிறதுக்கு? இல்ல சார், இந்த ரோட்ல தண்ணி எல்லாம் தங்கிச்சுன்னா மோட்டர் போட்டு எடுக்கிறாங்கல்ல. இத பாருங்க, நான் பம்பு செட் 10 நான் விளாடுறீங்களா? டென்ஷன் பண்ணாதீங்க சார். என்ன சார் 4 பம்பு செட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுதான் 4000 கோடியா? புரியலையே. வேற எதுக்கு சார்? புரியல. அப்போ உங்ககிட்ட 4000 கோடி உதாரணம் 10 பம்பு செட் வாங்கி கொடுப்பீங்க அதுக்கும்? சார் பெரிய ப்ராஜெக்ட் ஃபுல்லா நாங்க நோண்டுறோம் புடுங்குறோம், எல்லாம் நோண்டி இவனுக்கு பணத்தை வச்சு மூட்டானுங்களா 4000 கோடிய சேஃப்டியா? அப்போ அதுதான் நோண்டதா? அங்கங்க பிளாக் பண்ணதுக்கு ஒவ்வொரு ஏரியா மாவட்ட கொடுத்து உங்க மாவட்டத்தில் நோண்டு உள்ள ஒரு 1000 கோடியை போடு, இங்க நோண்டு 250 கோடியை போடு, எல்லாம் நமக்கு முன்னாடி சவப்பட்டிக்குள்ள காசை போட்டு உள்ள வைட்டாங்களா? அப்போ எதுவும் நோண்டாளுங்க அப்போ சார்? நோண்டாங்களா இல்லையா? அப்புறம் எதுக்கு பதில் சொல்லுங்க. நாளைக்கு வேற கவர்மெண்ட் மாறினா நோண்டுவாங்களா? அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா சார்? நான் இப்ப என்ன சொன்னேன் உங்ககிட்ட, யாரு வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம வந்து பார்த்தா மத்தவன் வந்தா சுரண்டுவானா இல்லையானது பேச்சு கிடையாது. இப்ப இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கிறான்? சுரண்டுறானா? அவன் நம்ம காலி பண்ணணுமா? விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம விஜயகாந்த் இழந்த மாதிரி வந்து நம்ம விஜய் இழக்கக்கூடாது சார். நான் ஏன் சொன்னா அவர் சிஎம்மா வந்து பண்ணணும்னு நான் சொல்ல வரல சார். நான் வந்து சாத்தியக்கூறுவை பேச விரும்புறேன். இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமையணும் சார். தயவு செஞ்சு நல்லது நினைக்கிறவங்க ஏதாவது பண்ண நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க சார். இன்னைக்கு தாவேகாவின் தொண்டர்கள், தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள், முக்கிய ஆளுகள், அந்த விஜய் அந்த 7 பேர், அந்த புசி ஆனந்தன் கோவை தவிர்த்து எல்லாருமே ஆசைப்படுவது அதிமுக கூட்டணி இருக்கணும், ஜெயிக்கணும். அதாவது அதெல்லாம் தாண்டி திமுக காலி பண்ணணும். கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் மாறிடுச்சு. திரு விஜய் அவர்கள் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நரேட்டிவ் யோசிச்சு அப்படி போனார்னு வச்சுக்கோங்க சார், 200 தொகுதி கன்ஃபார்ம் சார். ஆனா இதுதான் வந்து திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சார் பீட்டர் அல்போன்ஸ்லாம் கதறாரு. பாஜக கூப்பிடுது, அதிமுக கூப்பிடுது, பேசுறான் ஐயோ கதறாரு சார். உண்மையாவே கதறாரு. பின்ன அரசியல் பண்ணாம அவியல் பண்ணுவாங்களா? இப்ப நீங்களா அரசியல் பண்ணும்போது மத்தவன் அவியலா பண்ணுவான்? அவனும் அரசியல் தான் பண்ணுவான். நீங்களே அரசியல் பண்ணிருக்கணும் சார். நீங்க நல்லது பண்ணா நாங்க ஏன் சார் இப்படி பேச போறோம்? மக்களுக்கு நல்லது பண்ணினா நாங்கள் ஏன் பேச போகிறோம்? முதல்வரே தேடுறாரு சார். 2 போல் சொல்ல 3வது லெஃப்ட் ரைட் பார்க்குறாரு சார். செய்தியாளர் கேள்வி கேட்டா என்ன நல்லது பண்ணி சொல்லுவோம், 4 திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னா. இவ்வளோ சொல்லிட்டீங்க. சீமான் ஒன்று சொல்லியிருக்காரு, என்னன்னா சிபிஐ ஏன் விஜய் மேலே கேஸ் போடாதுக்குன்னா பிஜேபி கூட நாளைக்கு கூட்டணி வைக்கணும், அதுக்காக தான் கேஸே போடல அப்படின்ற மாதிரி சொல்லி. சிபிஐ பற்றி பேசும்போது ஒரு சூப்பர் கேள்வி முன்வைக்கிறேன் சார். அவங்க அருமையான கேள்வி சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். அதாவது ஆம்ஸ்ட்ராங் இருந்தார் இல்லையா, ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய தலைவர். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? ரைட். அவரை வந்து கொண்டுட்டாங்க அவரை. கரெக்டா? திருமாவளவன் அவருக்கு வந்து சப்போர்ட் ஆதரவா இல்லையா? ஜென்ரலா கேட்குறேன். பொதுவாக கேட்குறீங்க? பொதுவா ஒரு நல்ல நண்பர் 2 பேரும், ஒரு மிகப்பெரிய ஆதரவு சார். ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர் அவர் இறந்துட்டாரா? கொன்னுட்டாங்களா?
சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லி திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போய் இவனுங்க அப்பீல் போயிருக்காங்க சார். சார் யார சார் பைத்தியக்காரன் ஆகுறீங்க? ஏன் சார் ஏன் சார் கரூர் சம்பவத்தை விடுங்க சார், கரூர் சம்பவத்தை விடுங்க, சிபிஐ அதை மாத்தியாச்சு. ஆமா, யாருக்கிட்ட நீ வந்து கல்லாட்ட ஆடிட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? யாருங்க பைத்தியக்காரங்க பாக்குறீங்க நீங்க இங்க? சார் சிபிஐ வழக்கு அவரோட விஷயத்துக்கு போட்டா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இதுக்கு ஏன் அவங்க பதறாங்கன்னே புரியல. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். இப்ப நீங்க சிபிஐ பத்தி ஆரம்பிச்சீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க இது நேஷனல் நியூஸுங்க. இது ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய தலைவருங்க அவரு. அவளை வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்காருங்க. திருமாவா இருக்கட்டும் எல்லாமே நல்ல நண்பர்களுங்க. மொத்தமா A1 நாகேந்திரன் இறந்து போயிட்டாரு. அது முடிச்சு விட்டாங்க. அது வேணாம், அதுக்குள்ள போனா வேற மாதிரி போகும் அந்த டாபிக். என்ன சொல்றேன் அப்படின்னா, விட்டுருங்க, ஏதாவது நடந்துட்டு போட்டுங்க சரியா. தமிழக அரசு ஒரு 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 மிகப்பெரிய சமூகத்தின் ஒரு தலைவருங்க, தலித்தோட தலைவருங்க அவரு. அசிங்கமா போய் அப்பீல் கேட்கிற இந்த சிபிஐ வழக்கு பத்தி நொட்டினாராம் இவரு. யாரோ ஒருத்தர் வந்து, யார் சொன்னா எனக்கு தெரியல, சொல்றேன் நான் பொதுவா. எவனா சிபிஐ வழக்கு வேணாம், இங்க தேவையில்லை, இங்க அது பண்ணலாம், கரூர் சம்பவம்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திராணி இருந்ததுன்னா ஒருத்தர் கொன்னு குமிச்சா நல்ல அதெல்லாம் அப்புறங்க, அதெல்லாம் போவேனாங்க. ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாட்டோட தலைவருங்க அவரு. ஒரு மிகப்பெரிய அடையாளமா இருந்தவர் அவரு அந்த சமூகத்துக்கு. வெட்டி கொன்றுறானுங்க, நீ கண்டுபிடிக்காம என்கவுண்டர் பண்ண, அதெல்லாம் அப்புறம். நீ எதுக்கு போய் சிபிஐ வேணாம்னு சொல்லி அப்பீல் போற? போலீஸ் ஃபெயிலியர் நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இல்லைன்னா நான் சார் வேணாம் சார் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு நட்டி நிமித்திட்டாங்களா போலீஸ் எல்லாத்தையும். இங்க 10 நிமிஷம் பேசுவேன் நான். என்னை விட்டீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் விஷயம் எப்படின்னு 10 நிமிஷம் பேசுவேன். வேணாம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். கற்பழிப்பு, கொள்ளை, கஞ்சா வேணாம் சார். காரி தூள் துப்பிருச்சு. புலிகேசி படத்துல கழுவி துப்பும் தெரியுமா? அந்த மாதிரி துப்பிச்சா இல்லையா? எது துப்புச்சு? நான் துப்புல, யார் துப்புனா? கோர்ட்டு துப்புச்சா? உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் மாதிரி பேசாதீங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலாம் வந்து பார்த்தா நீங்க தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இதெல்லாம் போலீஸ் தெரியாம நடந்துச்சுன்னா தான் நீங்க என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. அசிங்கமா இல்லையா சார்? தொடர்ந்து அந்த கஞ்சா வழக்குல, அந்த கள்ளச்சாராய வழக்குலாம் போலீஸை வந்து கடுமையா விமர்சிச்சாங்க சார். நான் சொல்ல சார், இதை பார்க்கக்கூடிய செய்திகளை வச்சு தான் நான் இங்க பேசிட்டு இருக்கோம் இங்க இந்த எல்லாமே, புரியுதுங்களா? அப்புறம் நீங்க நம்ம வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து நட்டு நிமித்திலான்னு கேட்டுருக்கிறீங்க. இங்க ஒன்றும் நிமித்தலை, இங்க நிமித்துறது இங்க ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம் சார். நான் சொன்ன இந்த சிபிஐ பத்தி நீங்க கரூர் பத்தி பேசும்போது அது அப்பாற்பட்ட விஷயம் சார். இவ்வளவு பெரிய விஷயம் திரும்பவும் அப்பீல் போயிருக்காங்க சார். என்ன சார் இன்டென்ஷனு? போயிருக்காங்க, கிட்னில போயிருக்காங்க, கிட்னி விவகாரம். நான் என்ன சொல்றேன்னா சார், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இந்த 5 வருடம் ஆக போகுது சார். வஸ்ட் சார். லாஸ்ட் 10 years 50 days நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வஸ்ட் சார். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பவர் பாலிடிக்ஸ், அங்க நடுவில் நின்றுகிட்டு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு, ஓகேவா, அதாவது ஒரு அடிமைத்தனமான அந்த அரச வேலைன்னு சொல்றாங்க இவனுங்க. சொல்றாங்க அந்த கரூர் மேட்டருக்கு ஒரு அரசு நடவடிக்கை போய் வர வச்சு அவர் பார்த்தாரு சார். எவ்வளவு அராஜகம் தெரியுமா சார்? நாங்க சொல்றதுதான். துப்புரவு பணியாளர் மேட்டர் எடுத்துக்கோங்க சார். என் கேள்வி என்னன்னா, அதிகாரிகளை வந்து முதல்வர் கண்ட்ரோல் பண்றதே இல்லைன்றீங்களா நீங்க? இல்ல அவங்க வந்து முதல்வர் கண்ட்ரோல்லே இல்லையா சார்? முதல்வரே கண்ட்ரோல் இல்லை சார். ஃபர்ஸ்ட் புதுசா இருக்கு. ஐயோ, நீங்க சச்சின் முதல்வரே கண்ட்ரோல்ல இல்ல சார். அவருக்கே புரியல சார். அவரு காலேஜ் ஜாலியா 2 படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரீஸும், அதுக்கப்புறம் ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவை சொல்லிக்கிட்டு, இவங்க ஏதாவது ஒரு போன்ல வரும் அப்டேட் வரும், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை அப்படியே உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு அதை மாப்பிள்ள உட்காந்து பிஆர் பண்ணிக்கிட்டு சார். ஒரு பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நடக்குது சார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடக்குது சார். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சார். வெளிநாடு முதலீடு எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? டிஎம்கேக்கு சார் முதலீடு கொண்டு வந்து அவங்க குடும்பத்துக்கு, அதை பத்தி நம்ம தேவையில்லாதது. அது முழுக்க அவங்க குடும்பத்துக்கான காசு சார். வெளிநாடு முதல்ல அதை பத்தி பேசாதீங்க. வானம், அதாவது தமிழ்நாட்டு மாநிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் கேவலப்படுத்தி விட்டானுங்க. நாடு முழுவதும் காலி தூள் துப்பிடுச்சு. திரும்ப 10 லட்சம் கோடி. அதான் சொல்றேன். அசிங்கமா, கேவலமா சார். அதை உடைக்கிறதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணானுங்க தெரியுமா? என்ன தெரியாதா உங்களுக்கு? சொல்லுங்க, கதை சொல்றேன் கேளுங்க. அது என்ன பண்ணானுங்கன்னா, இந்த மேட்டர் நடந்து பயங்கரமா அப்படியே எனக்கு ஒரே ஜாலி சார். எனக்கு ரொம்ப ஜாலியாயிடுச்சு. எனக்கு சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் இந்தி ஒழிப்பு பண்ண போற சட்டசபையில வந்து ஒரு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? இது வந்து பயங்கர சென்சேஷனல் மேட்டர். இந்தி மூவிஸ் வராது, எல்லாமே நேஷனல் லெவல்ல பிக்கப் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாம் பிக்கப் பண்ணாங்க. நியூஸ்ல பிக்கப் பண்ணி இன்னைக்கு வரப்போ டெல்லியில இருந்து வரப்போது இதான் நம்ம போட போறோம். சட்டமன்றம் கூடுச்சு.
இதெல்லாம் சொல்ல போறாரு. உடனே அதுக்கு பேனரை பிடிச்சி தலைவர் வாழ்க இந்தி ஒழிப்பு. கடவுளே இவருங்க, எனக்கா என்னடா இது இப்படி அக்கிரமம் பண்றாங்களே, அதாவது இவ்வளவு மக்களை வந்து மட்ட முட்டாள் இப்படி நினைச்சிட்டானுங்களா, இது கேடுகட்டலாம் இருக்கு. சரி இவர் என்னதான் கழட்டுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது என்ன சொன்ன தெரியுமா சட்டசபையில என்ன நிறைவேற்றினார் இவரு? அன்னைக்கு அந்த விஜய் சம்பந்தமா பேசினார்ல சார். இதை சொல்ல, அதாவது நீட்டுக்கு அந்த மாதிரி இதை ஒழிப்பதற்கான விஷயங்களை வந்து நம்ம எடுத்து பண்ணுவோம். நீட்டு மாதிரி சார், நீட்டு உருட்டாங்களே நாங்க பண்ணுவோம், அது மாதிரி இது நம்ம ஒழிப்பதற்காக இந்திய ஒழிப்பதற்கான விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் சார். நீ டெல்லி பக்கம் போக முடியுமா அந்த மாதிரிலாம் பேசிட்டு? பிரசாந்த் அதே டிவிகேக்கு இப்போ நான் சொல்றேன் சார் ஒரு விஷயம், என்னதான் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட்டா பிரசாந்த் கிஷோர் இங்க வந்திருந்தாலும் சைன் போட்டாரா அந்த இந்திய ஒழிப்புல? சார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஒற்றுமை இல்லாம இருப்போம் சரியா, ஆனா நார்த் சைட்லாம் வந்து பார்த்தா அப்பெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. என்னதான் நம்ம ஸ்டேட்டா இருந்தாலும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியுமே தவிர்த்து பைத்தியகாரமா இதெல்லாம் பண்ண முடியாது. இந்தி மூவி உள்ள வராது. உங்களுக்கு எவ்வளவு பேர் விட்டுன்னு தெரியுதா சார்? இந்திய போர்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்தி இனிமேல் நோ இந்தி இவர் நிறைவேற்ற போறாங்க சட்டசபையில் சார். இது எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிட்டாங்க. இந்த மேட்டர் அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு சார். இந்த மேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த 10,000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 கோடி தான் சார். 10,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ்கான் 15,000 crores வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் அவங்களே மறுத்துட்டாங்க, பண்ணவே இல்லைன்னு சார். அதுக்கு ஒரு காரணம் தெரியுமா ஏன் இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு? நான் சொல்லவா? இவங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கை ஒன்று கட்டி ஒரு ஓப்பன் ஒன்று பண்ணாங்க ஓகேவா. அந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஹார்ட்டே நின்று போச்சு. ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு கக்கூசு ஒன்று கட்டினானுங்க, எந்த செவரும் இல்லாம. மொத்தமா போ, இந்த அடுப்பு இருக்கும் தெரியுமா, வரிசையா 4 அடுப்பு, இங்க ரசத்தை வை, இங்க வந்து சாம்பார் சாதத்தை வை, இங்க சோத்தை வை, அங்க பொரியலை வச்சு விடுறா, அதை சுடுதண்ணி வைடா அப்படின்ற மாதிரி வரிசையா அடுப்பை விட்டு போ மொத்தமா ஓப்பன் பண்ணி பார்த்துல டே பண்ணி வச்சிருக்கீங்க. வேர்ல்டு ஃபேமஸ் அந்த கக்கூசு எப்படி ஃபாக்ஸ்கான் பார்த்துருப்பான். ஐயோ இந்த நாட்டை நம்பி நம்ம தான் முதலீடு போட்டு இவங்கிட்ட காசை வசூல் பண்றதுன்னு சொல்லிட்டு கையெழுத்துக்க முடியும். எப்பா சாமி உடனே கிளம்பி வந்துருப்பாப்ல அவரு. சார் இதுதான் உண்மை. கக்கூச கட்ட துப்புலாத வெக்கம் கட்ட மானம் கட்ட விடுங்க. நக்கராருங்க 15,000 கோடி வேலை பாருங்க சார். நீங்க எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமான விஷயம் பாருப்பா. இப்போ எல்லாருக்குமே உள்ள அப்படி இருக்குன்னு தெரியாது ஓகேவா. இந்த ஓபன் பண்ண வந்த அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி போட நம்ம சொல்லுவாங்க ஒரு படத்துல வடிவேல் வந்து அர்ஜுனும் வடிவேல் ஒரு காமெடி திறந்தாலும் ஃபுல்லா வெட்ட வெளியா இருக்கும். அதை பார்க்கும் போது தர்ம சங்கடமா இருந்திருக்கும்பா. அது ஸ்கூலு தெரியாது உங்களுக்கு. ஸ்கூல் எதுவா ஸ்கூல் இல்லைன்னா பரவாயில்லையா, எதுவாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமா இதெல்லாம் வந்து வெளியில போச்சுன்னா இப்படி இன்னொன்னு தெரியுமாப்பா, நல்ல வேலை இதுல ஏதாவது உருட்டுற போறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுல என்னதான் சொல்றானுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதுல எப்படி யோசிச்சிருப்பானுங்க இன்டெலெக்சுவலா ஒரு டீம் போட்டு அது ஒரு சட்டசபை கூடி இருக்கும். கக்கூஸ் மேட்டர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாரு. வேற வழியே கிடையாது, சஸ்பெண்ட் பண்ணு செவரை கட்டுட்டாங்க. அதுக்கு முதல்ல செவரை கட்டுறானுங்க நடுவில். உங்களுக்கு புரியுதா? அப்ப அதை ஒத்துக்கிட்டாங்க, தவறுன்றாலும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அறிவில்லையான்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் இவங்க ஆச்சு. நடப்பு அரசியல் பத்தி நம்ம நிறைய பேசணும் இன்னைக்கு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலா பேசலாம். நன்றி சார். நன்றி.